நடிகர் விஜயும் அனுரகுமார திசாநாயகம் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் சேமான வழியெல்லாம் போயின்ன்றதை தெரியுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இப்போ அங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலும் இங்கே நடக்கிற அரசியலும் கிட்டத்தட்ட ஒரு நியாயமான விடயத்தை செய்கிற மாதிரி தெரியுது இதுவரை. அந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. அதில் அனுரகுமார திசாநாயக ஏன் இன்னும் ராஜபக்சவை விசாரிக்கல? உலகத்துக்கே தெரியும் இந்த இலங்கையை குட்டிச்சுவராக்கினது இந்த குடும்பம் தான். ஏன் இன்னும் விசாரிக்கலன்றது எனக்குள்ள கவலை ஒன்று இருந்தது. அந்த கவலை இன்றையோட எனக்கு தீர்ந்துட்டுது. ஆனால் அந்த சம்பவத்தை பார்த்தீங்களா இருந்தால் அந்த சம்பவத்தில் நடந்த நுள்ளு வெள்ளுகளை தான் இல்லை நான் சொல்ல போகிறது. அதாவது அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இவர் 2 மில்லியன் ஊழல் வழக்கு ஏதோ ஒரு வழக்கில் அம்பிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் 2 மில்லியன் அந்த நாட்டுக்கு இருந்துச்சு. அது ஒரு பொய்யான ஒரு தகவல். ஒரு சிறிய தொகையை காட்டி இவரை திருப்பியும் தப்ப வைக்கக்கூடாது. இவர் இந்த நாட்டையே கெடுத்த குட்டிச்சுவராக்கின ஒரு குடும்பம். அதாவது இந்த குடும்பத்தை தப்ப வச்சா இனி அந்த நாடு திருப்பியும் மீளாது. அது உண்மையை சொல்லணும். ஏன்னா குற்றவாளி தண்டிக்க வேணும். இப்பதான் அனுரகுமார திசாநாயக தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் பணம் செல்வாக்காக இருந்தாலும் சரி, அவர் இப்ப ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தன்னை கூட விசாரிக்க சொல்லிக்கிறார். ஆறா இருந்தாலும் குற்றம் செய்தால் சட்டத்துக்கு முன்னால உடனே சமனா நிற்க வேண்டும். அதாவது நீங்க வந்து தீர வேணும் அந்த இடத்துல. அதாவது சாக போறேன் இன்னும் ஒரு 2 நாள் தான் டாக்டர் வந்திருக்கார் என்று சொன்னாலும் அந்த 2 நாளும் நீ விசாரணை நடத்தி ஆகணும் என்றால் அவருடைய கருத்து அருமையா இருந்துச்சு. அதாவது இதுல இன்னும் ஒரு விடயம் என்ன நடந்திருக்கின்றால் இந்த ராஜபக்ச லோயர் சொல்லி இருக்கிறார், அனுரகுமார திசாநாயகா எங்களை பழி வாங்குறார். எப்படி என்றால் அதாவது மே மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இனப்படுகொலை நடந்த எங்கள தமிழற்ற இனப்படுகொலை நடந்த மாதம். இந்த மாதம் அனுரகுமார திசாநாயகா வேணுமென்று ராஜபக்சவை பழி வாங்குகின்றார். அதாவது தலைவர் பிரபாகரன் இறந்த மாதம் இந்த மாதம். அதாவது பழி வாங்கும் எண்ணத்தோடான் இந்த விடயத்தை செய்கிறார். இந்த லோயருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். அதாவது உங்களோட கட்சிக்காரர் அதாவது ராஜபக்ச எங்களை இந்த மாதம் மட்டும் கொல்லையில், அதாவது 12 மாதமும் உங்களுக்கு வழக்கில் நீங்கள் போக மாட்டீங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் ஏன்னா நீங்கள் வழக்கில் இருந்து விளத்துறதுக்கு போய் கொண்டு வரீங்கன்றதான் எனக்கு ஒரு மனோவத்தமாக கிடக்கு. தமிழர்களை 12 மாதமும் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழர்கள் இவற்றை ஆட்சியில். ஸோ அதால் இது ஒரு நியாயமற்ற கதை என்றதை மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது இன்னொன்று இவரை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். இந்த ராஜபக்ச குடும்பத்தோட அரசியல் செய்யறதுக்கு ஒரு சில தமிழ் கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றார்களாம். ஸோ இதை நாங்கள் இனி கண்காணிக்க வேண்டும். அந்த கட்சிகளை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் ராஜபக்ச வந்தால் எங்களுக்கு பொக்கெட்டு நிரம்பும் என்ற ஒரு எண்ணத்தோட ஒரு சில கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கட்டாயம் இனி காலங்களில் கவனித்து கண்டித்து அவர்களை விலத்தி வைத்து அவர்களை மீண்டும் ஜீரோவாக்கி வீட்டுக்கு அனுப்பணும் என்றதை கேட்டுக்கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.